செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகாசி அருகே சின்னக்காமன்பட்டி கோகுலேஷ் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சின்னக்காமன்பட்டியில் கமல்குமார் என்பவருக்கு சொந்தமான கோகுலேஷ் என்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு 50க்கும் மேற்பட்ட பட்டாசு அறைகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ரசாயன மூலப்பொருட்களின் உராய்வு காரணமாக ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் அங்கு 5 அறைகள் முற்றிலுமாக தரைமட்டமாகியிருக்கிறது. அந்த 5 அறைகளிலும் பணியாற்றி கொண்டிருந்த 8க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளே சிக்கியிருந்தார்கள். அதில் தற்போது 3 தொழிலாளர்களது உடல் கருகிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது. 3 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 4 தொழிலாளர்கள் சுமார் 90% தீக்காயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. 5க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாக இருக்கிறது. அந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் மேலும் தொழிலாளர்கள் எதுவும் சிக்கியிருக்கிறார்களா, அவர்கள் உடல் எதுவும் இருக்கிறதா, காயத்துடன் இருக்கிறார்களா என்பது குறித்து தற்போது தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.